வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பொட்டுக்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னியில் தேங்காய்லாம் சேர்க்காம ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போவாங்க. ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும், செஞ்சிடலாம். அந்த சட்னி நல்லா சுட சுட இட்லி தோசை கூட சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடைச்சிட்டு இருக்கும். இப்போ சட்னி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். அதில் ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 4-5 பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு 10-12 புதினா இலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்ல மணமாக இருக்கும். இந்த புதினா இலை சேர்த்து அரைக்கும் போது சட்னி டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இந்த சட்னி பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்குங்க. நல்லா இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னாக்கா கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றி இது போல் கரைச்சிக்குங்க. இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துருவோம். சட்னி எப்போதும் எப்படி தாளிப்போமோ அதே போல் தான் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தாளிப்பை சட்னி கூட சேர்த்து கலந்துட வேண்டிதான். இதிலே உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பொடுசாக நறுக்கிட்டு வதக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம். அதே போல் பொட்டுக்கடலையை கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்து அரைச்சாலும் இந்த சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சட்னி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா சுட சுட இட்லி தோசையில் வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த சட்னி பார்த்திங்கன்னா சிவப்பு சோள இட்லிக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இது கூட கொஞ்சம் பொடியும் இந்த சட்னி வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு. இந்த இட்லி ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இந்த சட்னி ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.